இந்த நல்ல வேலை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு அண்டி சேர்த்து கொண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மறைந்தாலும் இந்த மக்களுடைய மனதை விட்டு நீங்காத ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர்கள் புரட்சி எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவருடைய நல்லாசியோடு இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆசையோடு இன்றைக்கு உங்கள் மத்தியில் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்றேன். எனக்கு 2 லட்சத்தை வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய வாய்ப்பு கேட்டு உங்களிடத்தை வலியுறுத்துகின்றேன். 2011 எனக்கு நீங்கள் நல்ல அமோக வரவேற்பு கொடுத்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த முள்ளக்காடு வந்து எங்களுக்கு சொந்த ஊர் தான். ஏன்னா எங்கள் மச்சாங்க தங்கராஜாட அந்த பக்கத்தில் அவங்க நிற்காது எட்லா, எங்கள் மாமா தொடச்சாண்டாரு எட்லா, நான் இதே ஊரணியில் குடிச்சுக்கிட்டு ஊரணியில் வந்தால் குடிச்சிருக்கேன், இந்த வாய்க்காலே குடிச்சா வந்தான் எட்லா. எங்கள் மாமா தொடச்சாங்கடா அவன் எங்கள் மச்சான் சங்கரபாடி மச்சானை விட்டு அவனை மறுபடியும் தூக்கிட்டுவான், கீழே நடக்க விடக்கூடாதுமாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு மாமா அன்னைக்கு என்னைய கீழே நடக்க விடல, அதே மாதிரி நீங்க என்னைய கீழே நடக்க விடாம பூவால் அழகிருச்சு. உண்மையிலே நாங்கள் மறக்க முடியாது, உங்க அன்பை மறக்க முடியாது. ஏன்னா அது நினைவு கூடும்போது எனக்கே அது சங்கடமா இருக்கு. ஏன்னா இப்போ என் மாமா இல்லை, அத்தை இல்லை, என் மச்சா சங்கரவாடி வச்சாலும் இல்லை, ஏதோ என் மச்சா தங்கராஜ் வச்சா மட்டும் இருக்காங்க. சரி, அவன் இன்னும் பல வருஷம் இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும். அது மாதிரி இந்த அன்புக்கு நான் உங்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடப்பேன். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு சரியாக நடப்பேன். அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த உப்பளத்தை பாதிக்கின்ற வகையில் எந்த சட்டம் வந்தாலும் அதை நான் முறையாக செயல்பட்டு நிறுத்துவேன். மற்றவங்களை மாதிரி ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்து கூட அதை செய்ய முடியலன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு கேட்டா அவங்க கேட்கறது. நானே கூட விசாரித்தேன். விசாகப்பட்டினத்தில் வந்து கப்பல் கட்டு தொழிற்சாலை வந்து பெரிய தொழிற்சாலை அங்கே விசாகப்பட்டினத்தில், அதில் மொத்தமே 350 ஏக்கர் தானா அந்த இடம் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து அவன் எடுக்கிறது கூட 5000 ஏக்கர் இடம் வேணும், 3000 ஏக்கர் வேணும் கிட்ட எடுக்காங்கம்மா. கேட்டால் முண்டாய்க்கு போயிட்டு வருது, அது வருதுங்க. ஏன் அது வைக்க வேற இடமா இல்லை கேட்டா இதுக்கு மேலே இடங்கள் வெளியே இருக்கிறது. ஆனால் இதே புரட்சி தலைவர் அம்மா வந்து இந்த இதை கொண்டு வந்தப்போ ஒரு தொழிலை பாதிக்க வச்சு தொழிலாளிகளுடைய வேலையை இழப்ப வச்சு அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இது வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த திமுக அரசு நமக்கு நயவஞ்சத்தனமா இடத்தை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நமக்கு தெரியாம இடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நடிக்காங்க. ஏன் வேண்டாம் சொல்லிருக்காங்க, ஒரு தொழிலை அழிச்சு ஒரு தொழிலை பண்ணக்கூடாது, அதான் அம்மாவுடையது. ஏன் அதை நீ செஞ்சிருக்கலாம்ல, எடப்பாடியார் அதை செஞ்சாங்க, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு, மத்திய அரசு இப்ப மட்டும் இறக்கமா இருக்காங்க. மத்திய அரசு வந்து நமக்கு எவ்வளவு திட்டங்கள் செய்யறாங்க. வலிமையான பாரதம் ஐயா மோடி, வலிமையான பாரதம், வலிமையான தமிழகம் அண்ணன் எடப்பாடியார். இதுதான் நம்ம தாரக மந்திரம். இதுதான் அங்க மோடி ஐயா, இங்க எடப்பாடி ஐயா, இந்த 2 பேர் தான் ஆளணும். திருட்டு கூட்டத்தை ஒழிக்கணும், திருட்டு கூட்டத்தை ஒழிக்கணும், குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும். அதான் நம்முடைய இது. அந்த திருட்டு கூட்டம் கேட்டா அதிலே பாருங்க. இதுக்கு முன்னால நாங்க இருந்தப்போ எனக்கு இந்த வாட்டர் டேங்க் சொன்னாங்க, மச்சாலாம் சொன்னாங்க, அது நம்ம என் மண்ணில் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி என்னென்ன திட்டம் வேணுமாதான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்னும் செய்ய இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன். எல்லாம் நம்ம இப்போ தங்காமரத்துக்கு போனா எனக்கே நானே மறந்துட்டேன். ஸ்கூல்ல வந்து அது 10th வரைக்கும் தான் இருந்துச்சு, அதை 12th வரைக்கும் ஆக்கினது நான் தான் ஆக்கினேன். அதில் விஷயமா அதுக்கு பணம் கட்டணும். அந்த பணமும் இவங்க கெட்ட மாட்டேன்ட்டாங்க. நான் தான் அதுக்கு 1.5 லட்ச ரூபா என் கையிலேருந்து பணத்தை போட்டு கட்டினேன். தங்காமரத்து பள்ளிக்கூடத்துக்கு வேணியில பள்ளி ஆக்குறேன். அங்கே படிக்கிற டெஸ்க்கு இது கூடவே நான் புதுசாக மாற்றி கொடுத்தேன். அங்கே ஒரு பள்ளி ஒரு ரூமும் கட்டி கொடுத்தேன். இதெல்லாம் நான் செஞ்சேன். கேட்டா நம்ம என்ன உங்களுக்கு சேவை செய்யறது நாங்கள் இருக்கோம். அதுக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் வரேன். உங்களால தான் நான் வரேன். நானும் ஒருத்தர் முடியுமா, உங்களால நான் வரேன். ஆனால் உங்களுக்கு செய்யறதுதான் என்னுடைய இது. அதே மாதிரி நம்ம முள்ளக்காடு பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த விரோதமான எந்த சக்தி வந்தாலும் நான் முழுமையாக எதிர்த்து போராடுவேன். உங்களுக்காக நான் வாதாடுவேன். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இங்க உள்ள இதுக்கு எப்போ நான் உறுதியாக இருப்பேன் என்பதை இடத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்க பாருங்க, கஞ்சா எங்க பார்த்தாலும் போத படிக்கிற பையன் இருந்து புளிப்பா பீலிப்பா
அப்படிலாம் சொல்றாங்க. இப்பெல்லாம் மோசமான இருக்கு. இதெல்லாம் ஒழிச்சு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும். எடப்பாடியாரால தான் முடியும். அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு ஊருக்கு அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைகள் வெளியே போயிட்டு வரதுக்கே பயமா இருக்கு, நான் கூட துணை போக வேண்டியிருக்கு, டீசெண்ட் கட் பண்ணாலும் கூட போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் நல்ல ஒரு அரசு அமைந்தா எடப்பாடியார் தான் முடியும். அதனால எல்லாரும் ரெட்டலையில சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் நம்ம வேட்பாளர் இப்ப நம்மள்ட்ட எல்லாம் பேசி இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக எல்லாரும் அவங்க கையை உயர்த்தி இரட்டை இலையை காமிங்க. நன்றி நன்றி நன்றி. ரைட், வண்டி இப்படி மூவ் ஆகட்டும்.